எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில் உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்று பொழுது மாறாத ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் சுகமாய் பத்திரமாய் நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது யோசுவா 1:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இதை பார்க்கிற நீங்கள் நம்பினவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், நம்பினவர்களால் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின அநேகர் உங்களை மறந்து போய் ஏதோ ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டு இருக்கலாம். உங்கள் பிரச்சனை நிமித்தம், உங்கள் போராட்டத்தின் நிமித்தம், உங்களுடைய அவமானத்தின் நிமித்தம் உங்களோடு கூட தொடர்பு கொள்ளக்கூட அவர்களால் முடியாத சூழ்நிலையில் அவர்கள் தங்களை ஒழித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த போராட்டத்தில் இருந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதிலும் இல்லை என்று கர்த்தர் தம்முடைய வாயை கொண்டு உங்களுக்கு இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். முந்தினவர்கள் நினைக்காதீங்க, பூர்வமானவர்களை சிந்திக்காதீங்க. கர்த்தர் இன்றைக்கு புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். பிரதர், என் வாழ்க்கையில் ஏற்பட்டதெல்லாம் ஏமாற்றம் தான். எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, எல்லாராலும் அவமதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, எல்லாராலையும் மறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம். யோசிக்காதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, யார் மறந்து போனாலும், அவர்கள் உன்னை மறந்தாலும், யார் உன்னை கைவிட்டாலும், யார் உன்னை ஏமாற்றினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கை விடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் நம்மை கைவிடாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? யாரை அவர் கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 9:10 சொல்கிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. யாரை அவர் கைவிட மாட்டாராம்? தேடுகிறவர்களை கைவிட மாட்டார். நாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், வனாந்தரத்தில் இருக்கிற சூழ்நிலையில் நாம் அங்கும் இங்குமாய் சுற்றி திரிந்து நமக்கு அறிமுகமான நண்பரிடத்தில் ஓடுவதை விட்டுவிட்டு கர்த்தரை தேட பழக வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். உங்களை நிச்சயம் வாழ வைப்பார், உங்கள் தலையை உயர்த்துவார். இந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபை உங்களை நடத்தும், உங்களை பலப்படுத்தும். ஒரு வேளை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் அதையும் உங்களுக்கு சாதகமாய் மாற்றி உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருடைய கர்த்தர் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். நீருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக போய் எல்லா கோணலை செவ்வையாக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் நீர் ஆச்சரியமாய் நடத்தும். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். விரும்பினதை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.